உள்ளம்தான் உயரம். ஒரு பட்டாம்பூச்சியின் துணிவு. பசுமை நிறமான ஒரு காட்டின் நடுவில் பரந்த கிளைகள் விரிந்த ஒரு ஆலமரம் இருந்தது. அதன் கீழ் பல விலங்குகள் ஓய்வெடுக்க வந்தன. அந்த மரத்தின் அடியில் தினமும் ஓய்வெடுக்கும் ஒரு பெரிய யானை இருந்தது. அது மிகுந்த வலிமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருந்தது. அதே மரத்தின் மேல் கிளைகளுக்கிடையே ஒரு சிறிய பட்டாம்பூச்சி வசித்து வந்தது. அது மெதுவாக பறந்து மலர்களை முத்தமிட்டு இலைகளுக்குள் உறங்கும் அமைதியான வாழ்க்கை கொண்டது. ஒருநாள் யானை மரத்தின் அடியில் சாய்ந்து கொண்டிருந்தபோது அதற்குத் தெரியாமல் பல கிளைகளை இழுத்து உடைத்துவிட்டது. அந்த கிளைகளில்தான் பட்டாம்பூச்சியின் சிறிய கூடு இருந்தது. அதனால் வருந்திய பட்டாம்பூச்சி மெதுவாக கீழிறங்கி யானையிடம் மரியாதையோடு, தயவு செய்து கிளைகளை மெதுவாகத் தொடுங்கள். இவை என் வீடு என்றது. யானை அந்த சிறிய உயிரை பார்த்துவிட்டு சிரித்தது. அடடா, இந்தச் சின்ன உயிரும் எனக்கு அறிவுரை சொல்கிறதா? இந்தக் காட்டின் எல்லா மரங்களும் என் காலடியில்தான் என்று அதை இகழ்ந்தது. பட்டாம்பூச்சி அமைதியாக பறந்து விலகிவிட்டது. அதை மறந்து யானை தன் வழியில் நடந்தது. ஒரு இரவு காட்டில் கடும் புயல் வீசியது. வானம் கரிந்து மழை கொட்டியது. காற்று மரங்களை சுழற்றியது. விலங்குகள் அனைத்தும் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடிச் சென்றன. யானை வழக்கம் போல் ஆலமரத்தின் அடியில் நின்றது. எனக்கு எதுவும் ஆகாது என்ற தன்னம்பிக்கையுடன் அது அசையாமல் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய கிளை உடைந்து யானையின் மேல் விழுந்தது. யானை கீழே விழுந்தது. தனது வலிமையும் பெருமையும் அந்த நேரத்தில் எதையும் செய்ய முடியாமல் இருந்தது. அது உதவிக்காக அழைத்தது. ஆனால் அருகில் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் மெதுவாக ஒரு சிறிய பட்டாம்பூச்சி பறந்து வந்தது. அதே பழைய, அமைதியான, பாசமுள்ள உருவம். அது யானையைப் பார்த்து, நீ பெரியவனாக இருந்தாலும் இப்போது உதவிக்கு தேவைப்படுகிறாய். உள்ளம் பெரியவனாக இருந்தால் மட்டுமே உண்மையான நண்பனாக இருக்க முடியும் என்றது பட்டாம்பூச்சி. அது தனியாக எதையும் செய்ய முடியாது என்பதை கணித்ததும் அருகிலிருந்த கிளிகளையும் மரங்களில் ஒளிந்திருந்த பறவைகளையும் அழைத்தது. பறவைகள், முயல்கள், வாலுருவிகள், பல விலங்குகள் ஒன்று சேர்ந்தன. அனைவரும் சேர்ந்து அந்த பெரிய கிளையை தூக்கினர். யானை மெதுவாக எழுந்தது. அது திகைத்து கண்களில் கண்ணீருடன் பட்டாம்பூச்சியைப் பார்த்தது. நீயேதான் இந்த காட்டின் உண்மையான பெரியவள். உன்னுடைய உள்ளம் என் உருவத்தையும் வலிமையையும் வென்றுவிட்டது என்றது யானை. அடுத்த நாள் காலை புயல் கடந்துவிட்டது. காட்டில் அமைதி மீண்டது. மரத்தின் அடியில் யானையும் கிளையில் பட்டாம்பூச்சியும் அமைதியாக இருந்தனர். இருவரும் ஒருவருக்கொருவர் புதிதாய் மரியாதை காட்டினர். முடிவில் அந்த ஆலமரம் வெகுநேரம் நிழலளித்தது போல் அந்த கதையின் நிழலிலும் ஒரு நெறிப்பாடம் நீடித்தது. நம்மை உயரமாக்குவது உருவமல்ல, நம் உள்ளம்தான். பெரிய உருவம் இருந்தும் தவறியவர் யானை. சிறிய உருவம் இருந்தும் உயர்ந்தவர் பட்டாம்பூச்சி.